தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாதுகாப்பை தர வல்லவராகி இயேசு. மத்தேயு 16:25 நான் வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நம்முடைய சமூக அமைப்பானது நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படியாக உணர்வை பெற்றுக்கொள்வது போன்று அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த அண்ட சராசங்களையும் உற்று நோக்கும் பொழுது எல்லா உயிரிகளின் சுய பாதுகாப்பு முதல் சட்டமாக இருக்கிறது. நாம் நம்முடைய பாதுகாப்பிற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்கிறோம். ஆனால் வேதம் நம்முடைய வாழ்வு பாதுகாப்பாக இருப்பதற்கான ஆலோசனையை தருகின்றது. அது என்னவென்றால், தேவனுக்காக நம்முடைய ஜீவனை இழந்து போமானால் நமக்கு பாதுகாப்பு எவைகள் இருக்கின்றதோ அவைகளை இழந்து போகுமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு நித்திய ஜீவனையும் மெய்யான பாதுகாப்பையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தியாகம் செய்ய வேண்டிய சந்தோஷங்கள், இன்பங்கள், சமுதாய உறவுகள், உலக மதிப்புகளை, பண ஆசைகளையும் சமூகத்தையும் விட்டு நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணி மெய்யான பாதுகாப்பை தர வல்லவரை விட்டு பிரிந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் அநேக நன்மைகளை நாம் இழந்து விடுவோம். இந்த உலகம் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டிய மோசே என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு தேவன். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க தீர்மானம் செய்வோம், பிரயாசப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட உங்களையும் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.